வெல்கம் டு மஞ்சு கிச்சன். மஞ்சு கிச்சனில் இப்போ நம்ம ஒரு பால் ஐஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த ஐஸ் செய்கிறதுக்கு. இதை செஞ்சு வச்சா பசங்க உடனே சாப்பிட்டுடுவாங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வருது பாருங்கள். இந்த பால் ஐஸ் ரொம்ப சிம்பிள் தான். பால் இருந்தாவே போதும், நம்ம இந்த மாதிரி பால் ஐஸ் செஞ்சிடலாம். நல்லா ஃபேட் உள்ள பாலா ஒரு அரை லிட்டர் எடுத்துங்க. ஒரு கப்பு சர்க்கரை, கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், பால் பவுடர் 1 ஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1 துளி. இப்ப பாருங்க, நான் அரை லிட்டர் பாலை ஊத்தி நல்லா காய்ச்ச போறேன். இந்த அரை லிட்டர் பால் காஞ்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் பால் பவுடர் போட்டு நல்லா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்து இப்ப கலந்துக்க போறோம். இப்போ நீங்கள் அந்த கொதிக்கிற பாலே ஊற்றிங்கன்னா கட்டி கட்டியாயிடும். அதனால நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி ஆறின பால் ஊற்றினாதான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்லா கரையும். இந்த மாதிரி கலந்து வச்சுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் இந்த பால் பவுடரும் இப்போ நமக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக, அந்த பால் திக்னஸ் கொடுக்கறதுக்காக வேணும். இப்போ பாருங்கள், பால் நல்லா காஞ்சிச்சு, ஆடப்பட காஞ்சிருக்கு. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா திக்காக காயிட்டோம் பால். இந்த பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு பால். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் அப்புறமா பால் பவுடரையும் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு எசன்ஸு, இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஒரு ட்ராப்ஸு, சர்க்கரை 1 கப்பு. ரொம்ப அதிகம் நினைச்சீங்கன்னா 3/4 கப்பு சர்க்கரை போட்டுங்க, ஸ்வீட் ரொம்ப பிடிக்காதவங்க. ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதுனால நமக்கு திக்னஸ் வரும். அதனால நல்லா கலந்து விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு கலந்துருங்க. கலந்துட்டே இருங்க. அடி பிடிச்சிடும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்ட உடனே, அதனால கலந்துட்டே இருங்க. நீங்க கம்முன்னு விட்டுட்டீங்கன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இதை பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு பாருங்க. இந்த அளவு திக்கு வந்தா போதும். இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சிடறோம். ஆறினவன தான் நம்ம ஐஸ்கிரீம் மோல்டிலே ஊற்ற போறோம். நல்லா திக்காயிடும். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்ட உடனே திக்காயிடும். இப்போ இதை பாருங்க, ஐஸ்கிரீம் மோல்டு இதுதான். இதுல ஊத்தி நம்ம பாலை செய்ய போறோம். இது இல்லையே நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம டம்ளர்லயும் ஊத்தி பாலை செய்யலாம். இதை பாருங்க, இப்போ நான் நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்சதை இப்போ இந்த மோடில் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி இந்த மோடில் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாதவங்க சாதா வீட்டில் இருக்கிற டம்ளரில் வச்சோம் நம்ம ஐஸ்கிரீம் செய்யலாம். இப்போ எல்லா மோல்டுலேயும் நான் ஃபுல் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம். இதை குட்டீஸ் கூட நினைச்சானா 1 செகண்ட்ல இதை நம்ம செஞ்சிடலாம். ஈஸியான பால் ஐஸ் இப்போ நம்ம வீட்லயே செய்யலாம். எல்லாத்தையும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போறோம். இப்போ பாருங்க, இப்போ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துங்க. இந்த டம்ளரில் இந்த மாதிரி ஊற்றிட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. நம்ம ஐஸ்லாம் நல்லா அதில் ஃபார்ம் ஆகிடும். அதனால் இதை நம்ம க்ளோஸ் பண்ணி தான் நம்ம ஐஸ்கிரீம் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு காயின் இருந்தால் அதை க்ளோஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட இந்த காயின் இல்லைன்னா கூட ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை பால் கவரோ இந்த மாதிரி போட்டு மேலே நல்லா ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க. ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட போட்டு கவர் பண்ணிடலாம். நீங்க கவர் பண்ணாத மட்டும் அப்படியே வச்சிடாதீங்க. இப்போ நடுப்புறம் ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு இதுக்குள்ள இந்த குச்சியை நம்ம போட போறோம். குச்சி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும். குச்சி இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் வச்சா கூட உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும். மோல்டு இல்லாதவங்களும் ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிடலாம். இந்த பாருங்க எவ்வளோ சாப்பிட்டான ஐஸு. நல்லா ஃப்ரீசரில் ஒரு 5 ஹவர் 6 ஹவர் வச்சாவே இந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா அழகாக வந்துடும். இதேமாரி நான் இந்த டம்ளர்லேயும் 5 ஹவர் வச்சேன்.
வச்ச உடனே நமக்கு வராது. கொஞ்ச நேரம் வெளியே வச்சு கொஞ்ச நேரம் ஆனவனை தான் இதை மாதிரி எடுக்க வரும். இன்னும் எடுக்க வரலையேன்னு கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரம் ஆனவொடனே இந்த மாதிரி எடுக்க வரும். இந்த பாருங்க, இந்த டம்ளர்லயும் செஞ்சுட்டோம் ஐஸ்கிரீம். எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. தேங்க்யூ.